ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 16. இந்த ஸ்லோகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆத்மா கர்மத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று அறியாதவர்களுடைய துர்கதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஞானதேவனுடைய இன்டென்ஷன் இந்த ஹையர் நாலேஜை எப்படியாவது நமக்கு உள்ள செலுத்திடணும். ஆத்மா அப்படின்னா யாரு, அது நீதான் அப்படிங்கிறத புரிய வச்சிடணும். இந்த மாயா அப்படிங்கிறது என்ன, ஆத்மானா என்ன, இந்த மாயைக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆத்மா இல்லாம மாயையும் இல்லை. சோ இந்த ரெண்டு விஷயம் தாங்க ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா, இதுதான் திரும்ப 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 நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்லோகத்திலையும் அந்த ஆத்மா கர்மத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று அறியாதவருடைய துர்கதி அப்படின்னு டாபிக் கொடுத்திருந்தாலும் அல்டிமேட்லி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லயும் அவர் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா, ஆத்மானா யாரு அப்படின்னா நீ யாரு ஆக்சுவலா. அப்ப மாயான இந்த உடம்பு மனசு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா, எதை நீ நினைச்சுட்டு இருக்கியோ அது நீ இல்ல. ஆனா உண்மையில நீ யாரு. சோ இந்த ரெண்டு விஷயத்தை எப்படியாவது புரிய வைக்கணும். அந்த ஆத்மா மாயா இந்த ரெண்டு விஷயத்த புரிய வைக்கணும். கர்மத்துக்கு முழுக்க முழுக்க மாயாதான் பொறுப்பு, ஆத்மா சம்பந்தம் இல்லை. ஆனா ஆத்மா இல்லாம இங்க மாயா இல்லை. சோ இந்த ரெண்டு கான்செப்ட எந்த அளவுக்கு அழகா புரிய வைக்க ட்ரை பண்றாருன்றத நான் படிக்கிறேன், கேளுங்க. சரீராதி ஐந்தும் கர்மத்துக்கு காரணங்களாகவும் ஹேதுக்களாகவும் ஏற்படுகின்றன அல்லவா. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஸ்லோகங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரீராதி அப்படின்னா சரீரம், ஜீவன் கர்த்தா, அப்புறம் கரண் இந்திரியம் புத்தி, அப்புறம் பிராணன், அப்புறம் தெய்வம், இந்த அஞ்சு சொல்லியிருந்தாங்க. சரியா, சரீராதி ஐந்து அப்படின்னா இந்த சரீரம் அப்படின்னா இந்த உடம்பு பிளஸ் இந்த நான்கும் சேர்ந்த இந்த ஐந்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஐந்து காரணங்களும் தான் கர்மத்திற்கு ஒரு காரணங்களாகவும் இருக்கின்றன, ஹேத்துவாகவும் இருக்கின்றன அப்படின்றது போன ஸ்லோகத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ரெண்டுமாவும் அதுவா இருக்கின்றன அப்படின்றது இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆத்மா இவ்வைந்துக்குள் ஒன்றாய் இருக்கிறதா பார். இந்த அஞ்சு தானே நான் ப்ரூவ் பண்ணேன், ஆனா ஆத்மா இந்த அஞ்சுக்குள்ள வரலையடா அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார். பார் அர்ஜுனா, சூரியன் ரூபமாக ஆகாமல், இப்ப அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. எங்க எக்ஸாம்பிள் இந்த ஆத்மா மாயாக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் எந்த அழகா கோடிட்டு காட்டுறாருன்றதை தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சூரியன் ரூபமாய் ஆகாமல் ரூபத்தை கண்ணுக்கு காட்டி கொடுப்பது போலே ஆத்மா கர்மமாக ஆகாமல் சரீராதி ஐந்து காரணங்களாலும் ஏதோக்களாலும் முடிவு பெற்ற கர்மத்தை பிரகாசம் செய்து வைக்கின்றது. எல்லாருக்கும் டவுட் வரும், என்ன பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான், ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கானே. இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான், ஆத்மாவை ஆத்மாதான் அப்படின்னா பரபிரம்மம் தான் மாயையா இருக்குங்கிறான். பரபிரம்ம இல்லைன்னா மாயையே இல்லைங்கிறான். அது நிஜங்கிறான், இது நிழலுங்கிறான். இருக்கட்டும், அப்போ அதுதான் இதுவா இருக்குங்கிறான், அதுதான் இது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்றான், அதாவது ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்குன்றான். அப்போ அதுதான் இது அதுதான் இதுன்னு சொல்றான்ல. அப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த கர்மங்கள், இந்த விஷயங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம எப்படி இருக்கும். வேம்பாட்டுக்கு ஆத்மா இந்த அஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாரு, இந்த அஞ்சும் தான் அந்த கர்மத்துக்கு காரணமா இருக்கு, ஆத்மா காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டியா. அப்படியே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதே ஆத்மா தானே, அது பேஸே ஆத்மா தானே. இந்த பேஸே இதுதான் அப்படிங்கிறப்ப இங்க என்ன நடந்தாலும் இது காரணம்னு சொல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எப்படி கேக்குறதுன்னா, ஒரு கம்பெனியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனில சிஇஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், ஹையஸ்ட் கேடர். அவன் பேச வச்சுட்டுதான் எல்லா பிளானிங்கும் வந்து கடைசி அடிமட்ட தொழிலாளி ஒரு தப்பு பண்ணான்னா கேள்வி யார கேட்பான்னா அவனை கேட்பான், சிஇஓவை கேட்பான். டேய் உன் கம்பெனில இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. So he must be responsible for whatever happens. என்ன நடந்தாலும் அவன் ரெஸ்பான்சிபிள் தானே. அந்த மாதிரி ஆத்மாங்கிற அதிஷ்டானத்துல தானே நீங்க அந்த மாயா உருவாக்கிருக்கீங்க. அப்புறம் மாயையில என்ன தப்பு நடந்தாலும் ஆத்மா பொறுப்பு தானே அப்படின்னு எல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். சரியா, நாங்க பாட்டுக்கு உண்மை நினைச்சிடாதீங்க, எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா இங்க நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது ஆத்மா கர்மத்துக்கு காரணம் இல்லை. whatever happens, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த விதமான கர்மத்திற்கும் ஆத்மா பொறுப்பில்லை, சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு, சூரியன் பிரகாசத்துல தானே இன்னைக்கு நான் என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு சூரியனுடைய பிரகாசத்துல தான். அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா சூரியனுடைய பிரகாசத்துலதான். நடு ராத்திரியில அல்லது எந்த விதமான சந்திர வெளிச்சம் எந்த வெளிச்சமும் இல்லைன்னா கண்ணுக்கு
பொருட்கள் இருக்கலாங்க முன்னாடியே, ஆனா அந்த பொருட்களை வெளிச்சம் இல்லாம எப்படி பாக்குறது? அப்ப இந்த பொருட்கள் வெவ்வேறு தினசுல என்னென்னமோவா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு அதிஷ்டானமாக மூலமாக யார் இருக்காங்கன்னா சூரியன் தான் இருக்கு. யார் இல்லைன்னா. ஆனா நீ பாக்குற இந்த பொருளுக்கும் சூரியனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இந்த பொருள் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு சூரியன் டிசைட் பண்ணிச்சா? But without Suryan, you cannot see anything in this world. But at the same time, the Suryan is not at all responsible for whatever you see in this world. அப்படிங்கிறது புரியுதா? அதாவது தமிழ்ல சொல்றேன். இந்த உலகத்துல நீ எல்லா பொருட்களையும் சூரியனின் துணை கொண்டுதான் பார்ப்பாய். இந்தந்த பொருள் இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது சூரியன் நிர்ணயிக்கவில்லை. சூரியன் இல்லாமல் எதையும் நீ காண முடியாது என்றாலும் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கும் சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஒரு கான்செப்ட் என்ன அழகா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்களா. ஆத்மா இல்லாம மாயை இல்லதான். ஆனா மாயையில இப்படி நடக்கிறதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லதான் அப்படின்னு அழகா இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரியா? சோ therefore whatever happens, அதாவது என்னன்னா நீ பாக்குற எல்லா பொருட்களுமே வெவ்வேறு தினசுல என்னென்னமோ எப்படியோ இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே சூரியன் துணை இல்லாம பார்க்க முடியாது. ஆனா இப்படி இருக்கணும் அப்படிங்கறது சூரியன் டிசைட் பண்ணல. சிமிலர்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிமிலர்லி ஆத்மா இல்லாம மாயை கிடையாதுதான். இல்லைன்னுதான் யார் இல்லைன்னு சொன்னோம். ஆத்மாவுடைய சகாயம் இல்லாம அப்படின்னா வெளிச்சம் இல்லாம மாயையே கிடையாது. ஆனா மாயையில என்னென்ன நடக்குது இப்படி நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆத்மா காரணம் இல்லை. எப்படி சூரியன் உங்க கண்ணுக்கு நின்ன பொருளை காட்டினாலும் இந்த பொருள் அப்படி தோற்றுவிப்பதற்கு சூரியன் அந்தந்த பொருள் அந்தந்த வடிவத்தில் இருக்கிறதுக்கு சூரியன் காரணம் இல்லையோ, அப்படி மாயையிலே தென்படுகின்ற எந்த ஒரு கர்மமாகட்டும் அல்லது பொருட்களாகும் எதற்கும் ஆத்மா காரணம் அல்ல. So this is the key factor we have to understand. ஏன்னா டோட்டலா இப்படி எல்லாத்தையுமே பிரிச்சு காட்டும் போது அப்ப ஆத்மாவை விட்டு தனியா மாய போயிடுச்சா அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஆத்மா விட்டு மாய தனியா போக முடியாதுதான். ஆத்மாதான் மாயா இருக்குங்கிறது உண்மைதான். அட் தி சேம் டைம் we have to understand in this way அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றாரு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கண்ணாடியில் பார்க்கிறவன் தான் கண்ணாடியும் பிரதிபிம்பமும் ஆகாமலே அவை இரண்டையும் பிரகாசப்படுத்தி வைப்பது போலே. இப்ப நீங்க போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க. ஓகேவா? நீங்க நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு உருவம் தெரியுது. அங்க ஏதோ கர்மம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த கண்ணாடி நானா? இல்ல. அந்த கண்ணாடியில தெரியுற பிம்பம் நானா? இல்ல. கண்ணாடியும் நான் இல்ல, அதுல தெரியுற பிம்பமும் நான் இல்ல. ஆனா நான் அங்க நிக்கலைன்னா அந்த கண்ணாடியில பிம்பம் தெரியாது. நான் அங்க நிக்கலைன்னா கண்ணாடியில பிம்பம் தெரியாது. ஆனா அதே சமயத்துல கண்ணாடியோ பிம்பமோ நான் இல்லை. இந்த இடத்துல நம்ம கண்ணாடி அப்படிங்கிறத மாயா பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த பிரகிருதியின் துணை கொண்டு அங்கே உலகம் தென்படுகிறது. பட் அந்த உலகம் தெரியணும் அப்படின்னா நான் நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் செய்ய வேண்டியது இருக்கு. நான் நிக்கவே இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி நீ நிக்கிற அப்படிங்கிறதுனால அங்க தெரிகிற பிம்பம் நீ ஆக முடியாது. அந்த கண்ணாடி நீ ஆக முடியாது. சோ கண்ணாடியும் நீ இல்ல, பிம்பமும் நீ இல்ல. ஆனாலும் அங்கே தெரியுறங்கிறதுக்காக அது நீ இல்ல. சோ இந்த விஷயத்துல அந்த மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாம நீங்க எதையும் பார்க்க முடியாது. பார்க்கின்ற பொருள்களுக்கு சூரியன் காரணம் இல்ல. இப்ப நீ நிக்காம அங்க எதுவும் தெரியாது. ஆனா நிக்கிற, அதாவது அங்க தெரியுற எதுவுமே நீ இல்ல. அந்த பிம்பம் நீ இல்ல இல்லையா? நீ நிக்கிறங்கிறதுனால உனக்கு தெரியுது, வாஸ்தவம் தான். ஆனா அந்த தெரியுற பிம்பம் நீ அல்ல. நீ ட்ரூத். அது பொய், அது மாய. சோ அது நீ இல்ல. இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல நெக்ஸ்ட், ஆத்மா கர்மத்தின் கர்த்தா ஆகாமல் அது ஏற்பட்ட பின் அதை பிரகாசப்படுத்தி வைக்கிறான். இந்த மாதிரி ஆத்மா எந்த கர்த்தா கிடையாது. கர்த்தான்னா நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றது. சோ எந்த கர்மத்திற்கும் காரணமும் ஹேத்துவும் ஆத்மா கிடையாது. ஆனா பிரகாசப்படுத்தி வைக்கிறான். இப்படித்தான் பிரகாசப்படுத்தி வைக்கிறான். வித்தவுட் ஆத்மா நத்திங் கேன் ஹேப்பன் இல்லையா? ஆத்மா இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறது உண்மைதானே. ஆனா இப்படித்தாண்டான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வரும், அந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். ஆத்மாதான் எல்லாமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஆத்மாவை கொண்டு வராதேங்கிறானே, எங்கதான் கொண்டு போறதுன்னா இப்படி கொண்டு போவோம். ஆத்மாவை இப்படி பாரு. சோ மாயையில இருக்கக்கூடிய பிரகிருதி அண்ட் கர்மங்களை நீ இப்படி பாரு, ஆத்மாவை இப்படி பாரு அப்படின்னு அழகா பிரிச்சு காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்.
ஆனால் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் தேகத்தை மட்டுமே நான் என்று நினைக்கின்ற, ஆக்சுவலா நான் ஆத்மா, ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த தேகத்தை தான் நான் என்று நினைக்கிறோம் இல்லையா? அப்ப ஆத்மாவை தேகம்னு நினைக்கிறோம், தேகத்தை ஆத்மான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிறவன் அப்படிங்கிறத பத்தி இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. தேகமே நான் தாங்கள் என அறிவு கேட்டால் எவர்களுடைய புத்தியானது தேகத்திலேயே வியாபித்துக் கொண்டு அதை தாண்டி செல்வதில்லையோ, எவர்களுக்கு ஆத்ம விஷயமாக நடுராத்திரி ஏற்பட்டு விடுகிறதோ, எவர்களுக்கு இவ்விதமாக ஆத்மா, ஈஸ்வரன், பிரம்மம் என்ற இவையெல்லாம் தேகத்துக்குள்ளேயே அடங்கி போகின்றனவோ. என்னடா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களேன். சோ தேகமே நான் என்று நினைக்கின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கா? சோ ஒண்ணு. நெக்ஸ்ட், பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன்னா யாரு, ஆத்மானா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது. சரியா? இது ரெண்டாவது பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், ஆத்ம விஷயத்தில் நடுராத்திரி ஏற்பட்டு இருக்கிறது. ஆத்மான்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா சுத்தமா தெரியல, அதை பத்தியே தெரியல. ஏன்னா நம்ம பாடியே நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த ஆத்மாங்கிற உண்மை சுரூபமே நமக்கு தெரியல. சமீப காலமா நான் வந்து 2 கையை வச்சுட்டு நான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கேன். See, we are all built up of the true consciousness, and out of which one is the true and the other one is the false அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சச்சித்தானந்தமாகவும் இன்னொன்று பொய் உணர்வாகவும் இருக்கின்ற இரண்டும் சேர்ந்ததல்லவோ நான் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அட் தி சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சச்சித்தானந்த உணர்வை நாம் இழந்து விடுகின்றோம். காரணம் என்ன அப்படின்னா இதை உண்மை என்று நம்புவதா. சோ அந்த பொய் உணர்வை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை சச்சித்தானந்தத்தை நாம் இழந்து விடுகின்றோம் அப்படிங்கிறதா உண்மை இல்லையா? சோ இந்த பொய் உணர்வில் இருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 3 பாயிண்ட் சொன்னாரு. அந்த ஆத்மா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஜீவன்னா என்ன, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆத்மானாலே அது விஷயத்துல நடுராத்திரி ஏற்படுறதுன்னா ஃபுல் பியூர்னு அஞ்ஞானம். இந்த உடம்பே நானும் கட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறவன் அவன் என்னாமா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு ஆத்மாவே கர்த்தா என்ற எண்ணம் அடக்கி வைக்க முடியாமல் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. சோ அவன் தான் சொல்லுவான், வாட் எவர் ஹேப்பன்ஸ், நான் தான் காரணம், நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான், என்னாலதான் நடக்கிறது அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா அவன் தன்னை ஆத்மான்னு அவன் புரிஞ்சுக்கலையே. அவன் தேகத்தை போயிட்டு ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டானே. அங்க தேகாதி காரணங்கள் தான் அங்க நடத்திட்டு இருக்கு. ஆனா அதுல போய் அவன் சம்பந்தப்பட்டுக்கிட்டு நான் சொல்லிட்டு திரியிறானே. சோ அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆத்மாவை கர்த்தா என்ற எண்ணம் அடக்கி வைக்க முடியாமல் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஆத்மா கர்மத்தை செய்து வைக்கிறான் என்று கூட அவர்கள் எண்ணுவதில்லை. ஆத்மா கர்மத்தை செய்கிறான் என்று தேகத்தை ஆத்மா என்று எண்ணிக்கொண்டு நானே செய்கிறேன்னு சொல்றாங்களாம். தாங்கள் தேகமாகவே இருந்து கொண்டு கர்மத்தை செய்து வைக்கிறதாகவே அவர்கள் மதிக்கிறார்கள். ஆத்மாவாகிய தாங்கள் கர்மத்தை தாண்டி இப்ப இன்னொரு குழுல அழகா வந்து எப்படி கோடிட்டு காட்டிட்டே போறாரு பாருங்களேன். அதாவது அஞ்ஞானத்தை கோடிட்டு காட்டும் போது அந்த ஆத்ம சுரூபத்தை அழகா காட்டிக்கிட்டே போறதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆத்மாவாகிய தாங்கள் கர்மத்தை தாண்டி சாட்சியாக நின்று கொண்டு கர்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் காலால் கூட கேட்டறியாமல் போகின்றார்கள். அப்படின்னா நம்ம சாட்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஆத்மா அப்படிங்கிறது சாட்சி பாவா அப்படிங்கிறது தான் ஆத்ம பாவா அப்படின்னு சொன்னோம். சோ நீங்க மாயையில இருக்கும் போதே, ஜீவன் முக்தனாக இருக்கும் போதே, அப்படின்னா இந்த மாயையை கடந்த நிலைக்கு நீங்கள் ஜீவனா இருக்கும் போதே, உடலோடு இருக்கும் போதே இந்த மாயையை கடந்த நிலைக்கு போகலாம், குணாதீதன் ஆகலாம். சரியா? பட் அந்த நிலையில நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா சாட்சி பாவத்துல இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இந்த உடல் மனம் புத்தி இவையெல்லாம் நான் அல்ல என்ற தெளிவான தீர்மானத்தில் இருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் என்னுடைய பிரதிபிம்பம். இது மட்டும் இல்ல, நீங்க பாக்குற எல்லாமே இதெல்லாம் மாயத்தோற்றம். அதுல இந்த உடல் மனம் புத்தியும் உங்களின் அந்த மாய தோற்றமாக நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். ஜஸ்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷனா, ஒரு சாட்சியா நீங்க எல்லாத்தையும் பாக்குறவங்களா தான் இருப்பீங்கன்றதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ அது காதால் கூட கேட்டுறீங்க. எப்போ நீ பாடியை போயிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் சாட்சி பாவம்னா என்னன்னே தெரியாதே. ஏன்னா உடம்புல சிக்கிட்டு இல்ல, நீ இந்த உடம்பு விட்டு வெளியே வந்தாதானே நீ யாருன்னே புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீ யாருன்னு புரிஞ்சுக்கும் போதுதானே நீ இந்த சாட்சி பாவத்துக்குள்ளேயே வர முடியும் என்ற ஒரு விஷயத்தை இங்க கோடிட்டு காட்டியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆகவே அளவற்றதான ஆத்மாவை தேகத்தில் அளவுள்ளதாகவே அவர்கள் அளவற்றதான ஆத்மா, இட்ஸ் எப்படி சொல்றது, ஆத்மானா என்ன, இட்ஸ் அ ஃபீல், இட்ஸ் அ ட்ரூத், இட் டசன்ட் ஹேவ் எனி ஃபார்ம் நேம்ஸ் ஆஃப் எதுவுமே கிடையாது. நாம ரூபங்கள் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? சோ அப்படி இருக்கக்கூடிய அகண்டமாக இருக்கின்ற, அது மட்டுமே இருக்கின்ற, அதுவாகவே இருக்கின்ற அப்படிப்பட்ட ஆத்மாவை தேகத்துக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் சுட்டி காட்டுறாரு. ஆத்மாவை தேகத்தின் அளவுள்ளதாகவே பாவிக்கிறார்கள். இதில் ஆச்சரியப்படத்தக்கது என்ன, ஆந்தை பகலில் தன் கண்ணை மூடிக்கொண்டு அதை இரவென்று எண்ணிக்கொள்வதில்லையா? நீ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன்.
நம்ம ஏன் இப்படி அஞ்ஞானத்துல தவிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவர் எக்ஸாம்பிள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். நீ ஆத்மாவை காணாத வரைக்கும் நீ இந்த மாயை உண்மையானதான்டா நினைச்சிட்டு இருப்ப. நீ உன்னை மறந்து இருக்கிற வரைக்கும் இந்த மாயை உனக்கு உண்மையாதானடா தெரியும். நீ உன்னை பார்த்துட்டேன்னாதான் இந்த மாயையா தெரியும். ஏன்னா அந்த சச்சித்தானந்த உணர்வு பொய் உணர்வுன்னு ரெண்டு வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப நீ இந்த சச்சித்தானந்தத்தை உணர்வை நீ மிஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாயா உணர்வு தான் நீ தப்பா நினைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அழகா எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காட்டுறாரு பாருங்க. சோ இட்ஸ் குவைட் நேச்சுரலி, இட்ஸ் நேச்சுரல் தானே. காணல் நீர் உண்மையான நீர் நினைக்கிறதுல ரெண்டு ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா யூ டசன்ட் நோ தி சூரிய கிரகா, ஐ மீன் சூரியன் இருந்து அந்த சூரியன் அது வந்து தெரியுது அப்படிங்கிற அந்த ட்ரூத் தெரியாத வரைக்கும் குவைட் நேச்சுரலி காணல் நீர் உண்மையானதான் நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேகத்தை உண்மை என்று நினைப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது. ஏன்னா நீ உண்மை சுரூபத்தை மறந்துவிட்டாய் அல்லவா, அதனால நீ அப்படித்தானே நினைப்ப அப்படிங்கிறதுக்கு அழகா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஓனா படிக்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆந்தை பகலில் கண்களை மூடிக்கொண்டு அதை இரவென்று நினைக்கொள்வதில்லையா. as long as you doesn't know what exactly is the பகல், பகல்னா என்னன்றது நீ தெரியாத வரைக்கும் கண்ணை மூடிட்டு அது தெரியலன்னு, கண்ணை மூடிட்டு தெரியலன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ இரவு தான் நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிறது தான் உண்மை நினைச்சிட்டு இருக்க இல்லையா. சோ as long as it doesn't know the truth, இந்த ட்ரூத் என்னன்றது உனக்கு தெரியாத வரைக்கும் அப்ப நீ நினைக்கிறதெல்லாம் ட்ரூத் நீயா நினைச்சுக்க வேண்டியதான் இல்லையா. பொய்யை உண்மை என்று நினைப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கின்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. நெக்ஸ்ட் பாருங்க. எவன் ஆகாசத்தில் இருக்கும் உண்மையான சூரியனை பார்த்ததே இல்லையோ அவன் சிறு குட்டையில் தோன்றும் பிரதிபிம்பத்தை சூரியன் என்று எண்ணமாட்டானா. அந்த சிறு குட்டை நீரால் நிரம்பிய பின் சூரியன் உண்டானான் என்றும் அதன் ஜலம் அசைவதை பார்த்து சூரியன் அசைகின்றான் என்றும் அதில் ஜலம் முழுவதும் வற்றி போன பின் சூரியன் இறந்து போனான் என்றும் அவன் எண்ணமாட்டானா. எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சூரியனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சரியா. சூரியனை நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு, அதாவது சூரிய உதவத்தையும் சூரிய மறைதலையும் சூரியனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப திடீர்னு நான் பாக்குறேன், அல்லது இப்பதான் எனக்கு கண்ணே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கண்ணு வந்து ஆப்ரேட் பண்ணி எனக்கு கண்ணு வந்துடுச்சு. கண்ணு வந்த உடனே நான் வந்து பாக்குறேன் ஒரு குட்டை இருக்கு, அந்த குட்டையில சூரிய பிம்பம் இருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க இதுதான் சூரியன் அப்படிங்கிறாங்க, சரியா. நான் என்ன நினைச்சுப்பேன், ஆமா இதுதான் சூரியன் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஏன்னா as long as it doesn't know my truth, அதாவது சூரியன்னா என்னன்றது உண்மையா தெரியாத வரைக்கும் அப்போ பொய்யே அந்த மாயையா தெரிகிறது உண்மை நம்புறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு, இதுதான் அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த குட்டையில தெரிகிற அந்த பிம்பத்தை சூரியன் நினைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. அதே மாதிரி அந்த தண்ணி எல்லாம் வற்றி போனதுக்கு அப்புறம் சூரியன் மறைந்து விட்டான் அப்படின்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. சூரியன் வந்து விட்டான், சூரியன் போய்விட்டான், இது எதை நினைச்சுட்டு சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா. இந்த பாடி வந்து விட்டான், பாடி போய்விட்டான், பாடியை தானே நீ ஆத்மா நினைச்சிட்டு இருக்க. அப்போ இந்த குட்டையில வர தண்ணிய, ஆனா ஆத்மான்றது நிரந்தரமானது, சாஸ்வதமானது, என்றும் இருப்பது, எங்குமா இருப்பது, எல்லாமா, இதெல்லாம் ட்ரூத். இந்த ட்ரூத் தெரியல இல்ல உனக்கு. அப்ப இந்த பாடியை போயிட்டு ஆத்மா நினைச்சுக்கிட்டே இல்ல. அப்ப இந்த பாடி பிறக்கும் போது வந்து விட்டான், பாடி செத்து போனவன போய்விட்டான். எப்படி அந்த சூரியன் வந்து இந்த குட்டையில தெரியும் போது ஆத்மா சூரியன் வந்து விட்டான், ஆத்மா வந்து விட்டான், வத்திடுச்சு, தண்ணி வத்திடுச்சு, எங்க சூரியன் காணாம போயிடுச்சு, ஆத்மா போய்விட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு அந்த ஞானதேவருடைய ஃபீலை நீங்க புரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே. சூரியன் இறந்து போனான் என்றும் அவன் எண்ண மாட்டானா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நித்திரைக்கு வசப்பட்டவன் விழித்துக் கொள்ளாத வரைக்கும் சொப்னத்தை உண்மை என்றே பாவிப்பான் அல்லவா. நீ தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் சொப்னத்தை, அதாவது இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் அண்ட் எல்லாருக்குமே அனுபவமான ஒரு எக்ஸாம்பிள், சரியா. சொப்பனம் அப்படிங்கிறது பொய்ங்கிறது எப்ப தெரியுது, நான் நீ விழிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது. நீ விழிக்காத வரைக்கும் இந்த சொப்னம் 100% உண்மைன்னு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜாக்கிரத் உலகம் என்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை உலகமும் அறியாமை தூக்கத்தில் இருக்கின்ற வரை அது உண்மையான தெரியுது. என்னடா ஆச்சரியம் இருக்கு. நீ ஞான விழிப்பு என்று ஒன்று உனக்கு ஏற்படாத வரைக்கும் இந்த உலகம் உனக்கு உண்மையாதான் தெரியும். எப்படி சொப்னத்துல அது விழிக்காத வரைக்கும் உண்மையாக தெரிந்ததோ அப்படி இந்த ஞான விழிப்பு ஏற்படாத வரைக்கும், அறியாமையில் நீ இருக்கின்ற வரைக்கும், அறியாமைன்னா இந்த இடத்துல அறியாமையில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் இந்த ஜாக்கிரத் உலகமும் சொப்னம் தான், ஆனால் அது உண்மையாக உனக்கு தெரியும். அது அந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட். ஒருவன் கீழே கிடப்பதை கயிறென்று தெரிந்து கொள்ளாமல் அதை பாம்பென்று நினைத்து பயந்து போவதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது. இஃப் யூ டசன்ட் நோ எக்ஸாக்ட்லி அது ஒரு கயிறு அப்படின்னு 100% தெளிவா ஸ்பஷ்டமா உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா
அது என்னதான் பாம்பு மாதிரி இருந்தாலும் யூ ஆர் நாட் கோயிங் பிலீவிங் இட் இல்லையா. இதுல நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன எக்ஸாம்பிள் காட்டுறாரு, ஒரு ஒரு கயிறுங்க. அந்த கயிறை அழகா இப்படி 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 வளைச்சு, அப்புறம் ஒரு படம் எடுக்கிற மாதிரி அந்த கயிறை வச்சு நீங்க எப்படின்னா வைங்க. நீ 100% அதை கயிறுன்னு நீ தீர்மானமா முடிவு பண்ணியிருந்த அப்படின்னா, அது எப்படி எந்த டிசைன்ல இருந்தாலும் நீ பார்த்துன்னு சொல்ல போறது இல்ல. பட் நீ கயிறுன்னா என்னன்னு தெரியாம இருக்கல. நீ ஆத்மஸ்வரூபத்தை மறந்திருக்கல. எகைன் அந்த 2 கைக்கு வந்துருங்க. சச்சித்தானந்த சுரூபத்துல தான் நீ இல்லையே. அப்ப பொய்யுணர்வை நீ உண்மைன்னு நினைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? பொய்யாக தென்படுகின்ற எல்லா விஷயத்தையுமே உண்மையா நினைச்சுக்கிற. அப்ப அந்த கயிறு கொஞ்சம் பாம்பு மாதிரி இருக்குன்ன உடனே, அது பாம்புன்னு நினைச்சுக்கிறது நீ நினைக்கிறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? ஏன்னா நீ உன்னை மறந்துட்ட. உன்னை மறந்துட்டு மாயையை பார்க்கும்போது அது உண்மை நினைக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது? ஒரு ஃபீலிங்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். கண்ணில் மஞ்சள் காமாலை ஏற்பட்டிருக்கும் போது சந்திரன் மஞ்சளா இருக்கின்றான் என்று எண்ணுவதில்லையா? சோ எகெயின் ஒரிஜினல் கண் இல்லைன்னா டூப்ளிகேட் கண்ணை வச்சு பார்க்கும்போது அது டூப்ளிகேட்டா தான் தெரியும். ஏன்னா நீ ஆத்மஸ்வரூபம் என்ற கண் கொண்டு பார்க்கல. நீ மாயையில சிக்கிட்ட. அதனால உனக்கு அப்படித்தான் தெரியுது அப்படிங்கிறாரு. அப்புறம் மான் காணல் நீரை உண்மையான நீர் என்று நினைத்து அது ஏமாறி போவது இல்லையா? சோ மானுக்கு காணல் நீர் தான், ஏன்னா சூரியன் தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு எனக்கு தெரியாதுங்க. அதனால காணல் நீரை பார்த்து அது ஏமாறத்தான் செய்யும். இந்த இடத்துல காணல் நீரை பார்த்து ஓடி போயிட்டு ஏமாந்துச்சுன்னா திரும்பி அந்த இடத்துல பார்க்கும்போது ஓ அங்க நீர் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏமாறது. இட்ஸ் குவைட் நேச்சுரலி. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு ஞானதேவர் கேட்கிறார். அப்படியே சாஸ்திரம், சத்குரு என்ற இவர்களுடைய காற்று கூட தன்மேல் படக்கூடாது என்று இருந்து கொண்டு கேவல ஞான சூன்யமாக இவன் இருக்கிறானோ அவன் மேகத்தின் ஓட்டத்தை சந்திரன் மேல் ஏற்றி வைக்கும் நரியை போலே. பாருங்க, எக்ஸாம்பிள் செய்யும் எத்தனை எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு புரியணும்ன்றதுக்காக. இப்போ எக்ஸ்ட்ரா விட்டு வேற போடுறாரு. இவன் வந்து குரு, சாஸ்திரம், சத்குரு என்ற இவர்களுடைய காற்று கூட தன் மேல் படக்கூடாது என்று இருக்கின்றானோ. சரியா? சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு குவைட் நேச்சுரலி இந்த மாயை உண்மை நம்புறதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கும் போதே டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள புகுத்துறாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, ஞான சூன்யமாக இவன் வாழ்ந்து திரிகிறானோ அவன் மேகத்தின் ஓட்டத்தை சந்திரன் மேல் ஏற்றி வைக்கிறது இல்லையா? நீங்க, நான் சின்ன வயசுல நானே ஏமாந்துருக்கேன். அதாவது ஒரு சந்திரன் இருக்கு, அந்த சந்திரனுக்கு கீழே வந்து மேகம் மூவ் ஆயிட்டு இருக்கும். மேகம் மூவ் ஆயிட்டு இருக்கும், நம்ம ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த சந்திரனே மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஏய் இங்க பாரு சந்திரன் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லி ஏமாந்தது உண்டு. அப்படின்னு நீங்க உங்க சின்ன வயசுல ஏமாந்துருக்கீங்களான்னு தெரியாது. சோ அதை யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அந்த மாதிரி பட் வாட் இஸ் ட்ரூத்ன்றது எனக்கு தெரியாத வரைக்கும் இங்க சந்திரன் அப்படிங்கிறது மூவ் ஆகும், பட் வெரி ஸ்லோ ப்ராசஸ்ல தான் மூவ் ஆகக்கூடியது. மேகம்ங்கிறது எவ்வளவு ஃபாஸ்டா வேணா மூவ் ஆகும். இந்த மாதிரி பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா அங்க மூவ் ஆகுறது மேகமா சந்திரனா அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப டசன்ட் நோ தி ட்ரூத், அந்த உண்மையே அவனுக்கு தெரியல அப்படின்னா how could we know அது சந்திரன் மூவ் ஆகுதா மேகம் மூவ் ஆகுதா எப்படிங்க நமக்கு தெரியும்? சோ தேர்ஃபோர் அது அந்த உண்மை அவனுக்கு தெரியாது இருப்பதால் அவனுக்கு இந்த பொய்யை உண்மை என்று நம்புவதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். தேகத்தை ஆத்மாவென்று எண்ணிக்கொண்டு ஆத்மாவை தேகம் என்னும் வலையிலே சிக்கி போகும்படி செய்து வருகிறான். தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டு நிரந்தரமா முடிவு பண்ணிட்டான். அப்படி அவன் எண்ணிக்கொள்வதாலேயே தேகம் என்னும் சிறைச்சாலையில் கர்மத்தின் உறுதியான விலங்கால் அவன் கட்டப்பட்டு போகிறான். சோ தேகம் வந்து கர்மத்துல கட்டப்பட்டு இருக்குதான். பட் நீ போயிட்டு தேகம் நினைச்சிட்டதுனால நீயே கர்மத்துக்குள்ள சிக்கி போனவன மாதிரி ஆயிட்ட. நிறைய பேர் கேட்பாங்க, எங்க எங்கேயாவது வரீங்களா? ஐயோ எனக்கு லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு, நான் வந்து இவ்வளவு டியூட்டிஸ் இருக்கு, என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக மோஸ்ட் ஆஃப் இல்லை எல்லாருமே அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். எப்ப போய் நீங்க யாரும் கேட்டாலும் சொல்லி எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த கர்மத்துக்கு அவர்கள் வசப்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு. நமக்கு வந்து அன்கமிட்டடா இருக்கும், 100% நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, எனக்கு கமிட்மெண்ட்டே இல்லை, நான் ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு யாருமே சொல்ல முடியறது இல்லை இல்லையா? சோ அதான் இங்க காட்டுறாரு. ஏன் அப்படின்னா நீ தேகத்தை நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் தேகம் ஹேஸ் டு பி இன்பார்ன். அது அந்த கர்மத்தை உடம்பு எடுத்துட்டேன்னா அந்த உடம்பு காலையில எந்திரிச்ச உடனே ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நீ இந்த உடம்பே இல்லையே. நான் உடம்பு இல்லைன்ற தெளிவுல இருந்தாதானே நீ கர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக, கர்மத்தை விட்டு துண்டா விலகி இருக்கிறவனாக நீ மாறி இருக்க முடியும். அப்போ இங்க எல்லாருமே தேகமே நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே கர்மத்துக்கு கட்டுப்பட்டதாக மாறிட்டாங்களே அப்படிங்கிற அழகான ஃபீலை கொடுக்கிறாரு ஞானதேவர். கர்மத்தின் உறுதியான விலங்கால் அவன் கட்டப்பட்டு போகிறான்.
நெலிங்கினா எந்திரத்தில் உட்கார்ந்த ஒரு கிளி தான் அதில் கட்டுக்கொண்டு போனதாக பாவித்துக் கொண்டு உண்மையில் தான் கட்டுப்படாமல் இருக்கும் போதே அதை அறியாமல் ஏமாறி போவதில்லையா? ஏற்கனவே நம்ம வந்து 13வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயில பார்த்துட்டோம். அடிக்கடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்றது உண்டு. ஒரு ராட்டினம், வேடன் வந்து ஒரு பறவையை பிடிக்கிறதுக்காக ராட்டினத்தை கட்டி வச்சிடறான் ஒரு மரத்துல. பறவை வந்து அந்த ராட்டினத்துல உட்காருது. உட்கார்ந்த உடனே அந்த பறவையினுடைய வெயிட்ல அது அப்படியே சுத்துது. ஒரு ரிங் மாதிரி யோசிச்சுக்கோங்க. சோ அது கீழே இறங்குது. இறங்குன அடுத்த செகண்ட் ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டு போவோம்னு பயந்துட்டு அது மெதுவா தன் மூக்கால மேல உள்ளதை பற்றி தன் 2 கால்களையும் பெயர்த்து எடுத்து அதுக்கு மேல வந்து வைக்குது. மறுபடியும் கீழே இறங்குது. இப்படியே அது வந்து மேல ஏறிக்கிட்டே இருக்கு, இது சுத்திக்கிட்டே இருக்குன்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் வேடன் வந்து அந்த பறவையை பிடிக்கிற வரைக்கும் அந்த கால்கள் விடுபட்டு கொண்டிருக்கும் தன் காலை கொண்டே இறுக பற்றி கொள்கிறது. இன்னும் அழகா எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஆக்சுவலா யாருங்க அதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கா? 2 ரெக்கை இருக்கு, அழகா கீழே இறங்கி போகுதுன்னா பறந்து போக வேண்டியதானே. கீழே விழுந்துட்டு யாரும் நினைக்க சொல்லுது. நான் மனுஷனா இருந்தா நானா கூட நினைக்கலாம், ஐயோ கீழே விழுந்துருவேன். ரெக்கை இருக்கு, பறக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு, நீ தான் பறந்து வந்துதான் உட்கார்ந்த. உட்கார்ந்தவன நீ மறந்துட்டு நான் விழுந்துடுவேணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால எப்படி நீ அந்த கர்மத்துல அந்த நளின எண்ணத்துல சிக்கி போனியோ? விடுபட்டுக் கொண்டிருக்கும் தன் காலை கொண்டு இருக பற்றி கொண்டிருப்பது போலே. அப்ப நீ ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றாய் அப்படிங்கிறத மறந்துட்டு நீ உடம்பே நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால விடுபட்டு கொண்டிருக்கும் நீ, விடுபட்ட நீ, விடுதலையான நீ கர்மத்துல சிக்கிட்டதா ஃபீல் பண்ற. எப்படி பறவை விடுபட்டு காலை கொண்டே இடுக சிக்கிட்டதா ஃபீல் பண்ணிச்சோ அப்படி நீ கர்மத்துக்குள்ள சிக்கிட்டதா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கல. பறவை தான் யாருன்னு அதை மறந்துடுச்சு. தனக்கு பறக்கும் சக்தி இருக்குன்றதையும் அது மறந்துடுச்சு. சோ தேர்ஃபோர் அது நடந்தது இல்லையா? அப்படிதான்டா நீங்க ஆயிட்டேங்க அப்படின்னு இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மேல் எல்லா சாரி அதை அறியாமல் ஏமாறி போவது இல்லையா? இதை வந்து ஆக்சுவலி 13வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 34 ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆகவே நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தின் மேல் எவன் பிரகிருதியை ஏற்றி வைக்கிறானோ அவன் கோடிக்கணக்கான கல்பங்கள் கழிந்து போனால் கூட கர்மங்களையே செய்து கொண்டு கர்ம பந்தத்தினின்று விடுபட்டவன் ஆகிறதில்லை. No matter how many jन्mas you are going to take in that. சரியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் அல்லது பிரகிருதியை போயிட்டு ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் you have to be bond. கர்மத்துக்குள்ள சிக்கனவனாதான்டா இருப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறதையும் சாடா சொல்லிடுறார். அதையும் படிச்சு முடிச்சுறார். அப்படி இராமல் கர்மங்களை செய்து கொண்டே வட வைத்தியை தன் நடுவில் வைத்துக் கொண்டிருக்கும் அத்துடன் இது வந்து வட வைத்தியை தன் நடுவில் வைத்துக் கொண்டிருந்தும் அதிலும் சம்பந்தப்படாதிருக்கும் சமுத்திர ஜலம் போலே. இப்போ நம்ம வந்து அப்படின்னா ஞானிகள் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே கவனம்னு உட்காந்துருவாங்களா அப்படின்னா அடுத்தடுத்து டவுட் வரணும் அவங்களுக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நைஷ்கர்மிய ஸ்திதி அப்படின்னா என்ன? அவங்களுக்கு ஆக்சுவலி கர்மம்ன்றது சுத்தமா இல்ல, கர்மத்துல கட்டுப்பட்டவர்களே இல்ல. ஆனாலும் ஹவர் தேர் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஈவன் தோ they are not at all responsible for what they do. They don't have any commitment, they don't have any responsibility. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த கமிட்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அவங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும், அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஃபங்க்ஷன் ஆகும். இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு அடுத்து ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கு உண்டான விட்டம் முதலையே போடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாரு அப்படின்னா வட வைத்தி அப்படின்னு. இதெல்லாம் வந்து பிரளயாக்னி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரளயா காலத்து சமுத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த சமுத்திரத்துக்குள்ளதான் அந்த பிரளய அக்னி இருக்கு. ஏங்க ஸ்பேஸ் ஒண்ணுதான், ஸ்பேஸ்க்குள்ள சமுதிரம் இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ்க்குள்ள எரியுது அப்படின்னு எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்போ அந்த வட வைத்தியானது சமுதிரத்துக்குள்ளே இருந்தாலும் அது தெரியாம இருக்கிறது போலே தன் நடுவில் வைத்துக் கொண்டிருந்தும் அத்துடன் சம்பந்தம் பாராட்டாதிருக்கும் சமுத்திரத்தை போலே. கர்மத்தோடு சம்பந்தம் பாராட்டாதவர்களா எவர்கள் இருப்பார்களோ அவர்களை தப்பாமல் எந்த குறிகளை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்ல போகின்றேன், கவனித்து கேட்டுக்கொள். சரியா? அதுதான் ஞானி வந்து எதுவுமே பண்ண மாட்டான்னு இல்ல. இவன் ஆல்சோ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறான், நடப்பான், என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு, லைக் அஞ்ஞானிகளை போல அவன் எல்லா ஆக்ஷனுமே செய்து கொண்டிருந்தாலும் பட் அவன் கடுகளவும் கூட அதனோடு சம்பந்தப்படவே மாட்டான். whatever he does, he is not responsible for that அப்படிங்கிறார். சரியா? ஏன்னா அதுவே தான் இல்லைன்ற தெளிவான புரிதல் நான் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது அவன் செய்யறதே இல்லைங்கிறதுனாலையும், அது தானாக நடக்கிறதுனாலையும்
இந்த ஒரு நைஸ்கர்மிய சித்தி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அந்த ஸ்திதி அவன் இருப்பான், அவன் எப்படி இருப்பான், எந்தெந்த குறிகளை வைத்து, எந்தெந்த லட்சணங்களை வைத்து அவனை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உனக்கு அடுத்து சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. இப்படி கர்ம பந்தத்தினின்று விடுபட்டவர்களை சந்தேகமர நிர்ணயித்துக் கொள்வதால் அப்படி நிர்ணயித்துக் கொள்கிறவனும் கர்ம பந்தத்தினின்று விடுபட்டு போகின்றவனாக விடுகிறான். சோ நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்து உங்களுக்கு டவுட் வரலாம், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேனே ஆக போறேன், அவனை பத்தி என்கிட்ட ஏயா சொல்றேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு கீன், அதாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமே அவனாகவே மாற்றிடும்டா. நைஸ்கர்மிய ஸ்திதியை பத்தி இப்படி எல்லாம் இருப்பாங்களா, ஞானிகளின் கதைகளும் பக்தர்களின் கதைகளும் எதுக்காக கேட்கிறோம், கேட்கும் போது இன்ஸ்பயர் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே அதுவும் மாறிடணும்ன்ற ஒரு அக்கறையினால தானே. அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதை நீ கேட்கும் போதே நீ அதுவா மாறிடணும்ன்றதுக்காக அப்படின்னு ஞானதேவருடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்துறாரு. விளக்கை சகாயமாக கொண்டு கெட்டு போயிருக்கும் நம்முடைய பொருளை தேடினால், கெட்டு போயிருக்கும்னா தொலைந்த பொருள்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு கிடைத்து போகும் அல்லவா. அன்றியும் நம் முன்னால் நிர்மலமான கண்ணாடியை நிற்க வைத்துக் கொண்டால் நம் சொரூபம் நமக்கு தெரிந்து போய்விடும் அல்லவா. எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறாரு பாருங்க. ஏன்னா ஏன் இதை சொல்ல போறேன் அப்படின்னா, ஏன்னா ஞானிகளை பார்க்கும்போது அவங்க கண்ணாடி மாதிரி, நீ யாருன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி தேவைப்படுது. அந்த மாதிரி ஞானிகளை நீ பார்த்தாதான் நீ உன்னை யாருன்னே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிளும். விளக்கு வெளிச்சத்தில் நீ தேடும் போது அப்ப ஞானிகள் தான் நமக்கு எல்லாம் விளக்கு. சோ அவங்கள வச்சுக்கிட்டு நீ தேடின அப்படின்னு சொன்னா நீ தொலைஞ்சதை நீ மீட்டு எடுத்துடலாம். ஏன்னா நீ ஆத்மான்னு நீ மறந்துட்ட, நீ தொலைச்சிட்ட நீ ஆத்மாவை. சரி நீ பாடின்னு நினைச்சிட்டு இருக்க, நீ அவங்கள பார்த்தேன்னா அவங்க விளக்கா இருந்து உனக்கு ஒண்ணு உணர்த்துவாங்கடா அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கள பத்தி சொல்றேன் அப்படிங்கிறாரு. நம் சொரூபம் நமக்கு தெரிந்து போய்விடும் அல்லவா. மேலும் உப்பு ஜலத்தின் சம்பந்தத்தை ஏற்பட்ட மாத்திரத்திலேயே ஜலமாய் போகிறது இல்லையா. அதாவது ஆக்சுவலா உப்பும் ஜலமும் ஒண்ணுதாங்க. ஆனா உப்பு தான் வேறன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். எது வரைக்கும் தான் அந்த ஜலத்தோட சம்பந்தம் ஏற்படாத வரைக்கும் தான். அப்போ நீ ஆத்மாதான், ஆனா நீ ஆத்மா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். எது வரைக்கும் தான், ஒரு ஞானிகளுடைய சம்பந்தம் ஏற்படாத வரைக்கும் தான். நீ போய் ஞானிகளோட சம்பந்தப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா, உப்பு போய் ஜலத்துல விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உப்பு கரைஞ்சு ஜலமா போயிடும்ல. அப்ப ஞானிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும், ஞானிகளை புரிஞ்சுக்கிறதும், ஞானிகளை ஃபீல் பண்றதும், ஞானிகளை இன்ஸ்பயர் ஆறதும் ஆட்டோமேட்டிக்கா நீ அதுவா மாறிறதுக்கு ஹெல்ப் ஆயிடாதா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இருக்கட்டும். பிரதிபிம்பமானது திரும்பிக் கொண்டு பிம்பத்தை பார்க்குமாகில் பார்ப்பது என்பது அற்றுப்போய் எப்போதும் சித்தமாக இருந்த பிம்பம் ஒன்றே மிகுந்து நின்றதாகி விடும் அல்லவா. அப்படியே நமக்கு தோன்றாமல் மறைந்து நிற்கும் நம் சொரூபத்தின் ஞானத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் சாதுக்களை தேடி அவர்களை தரிசித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களையே வர்ணிக்க வேண்டும். அவர்களுடைய சரித்திரத்தையும் குணங்களையும் கேட்க வேண்டும். கர்மங்கள் நடுவில் இருந்து கொண்டு கண்ணில் இருக்கும் தோளால் கண் பார்வை மறைக்கப்பட்டு படாதது போலே தங்களால் செய்யப்பட்டவையான கர்மங்களால் ஸ்பரிசிக்கப்படாதவர்களாக இருக்கும் அவர்களது லட்சணத்தை உபபக்தியோடு நான் வர்ணிக்க போகின்றேன், கேட்டுக்கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான். அது ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. லைக் அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள பத்தி பேசிதான் ஆகணும், அவங்களை வர்ணிச்சுதான் ஆகணும், அவங்களை பத்தியே சொல்லித்தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு காட்டி கொடுக்க போகுது நான் யாருன்னு. பிம்பம் பிரதிபிம்பம், பிரதிபிம்பம் பிம்பத்தை பாத்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க வேற என்ன வேணும். ஆக்சுவலா கண்ணாடியில தெரிகிறது நான் தான், ஆனா கண்ணாடியில தெரியுறது பிம்பம் என்ன நினைச்சுக்குது, நான் வேற அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா அந்த பிம்பம் கரெக்ட், அந்த பிரதிபிம்பம் பிம்பத்தை பாத்துடுச்சுன்னா அப்படின்னா நான் தான் அந்த பிரதிபிம்பம் இல்லையா. நான் ஒரு ரெஃப்ளெக்ஷன் தானேங்க, ஆத்மாவோட ரெஃப்ளெக்ஷன் தானேங்க. நான் என்ன பார்த்துட்டேன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது பிம்பம்னு புரிஞ்சிடும்ல, இது பிரதிபிம்பம்னு புரிஞ்சிடும்ல. சோ என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்களேன். சோ அந்த பிரதிபிம்பம் பிம்பத்தை பார்த்து விட்டா அழகான எக்ஸாம்பிள் படிக்கிறேன். பிரதிபிம்பமானது திரும்பிக் கொண்டு பிம்பத்தை பார்க்குமாக பார்ப்பது என்பது அற்றுப்போய் எப்போதும் சித்தமாக இருக்கும் பிம்பம் ஒன்றே மிகுந்து நின்று விடும் அல்லவா. அது பார்க்காத வரைக்கும் தான் நான் வேற நினைச்சுக்கிட்டு கண்ணா ஓடிட்டு இருக்கு. சரியா. சோ இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நீ சாதுக்களை தரிசனம் செய்து சாதுக்களின் அருகில் வாழ்ந்து கொண்டு சாதுக்களின் கதைகளை கேட்டுக்கொண்டு நீ அதையே சிந்தித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு யாருன்னு புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நான் அதை உபபக்திகளோடு வர்ணிக்க போகின்றேன் என்று இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்க்கலாம்.